வணக்கம். திரையரங்கம் ஸ்வீட் ஹார்ட். பெயருக்கு ஏற்றது மாதிரியே இளமை தவழக்கூடிய ஒரு காதல் கதை. இந்த படத்தினுடைய கதைக்கரு என்ன அப்படின்னா, ஒரு இளம் பெண்ணுக்கும் இளைஞனுக்கும் இடையே உண்டாகக்கூடிய காதல். அந்த காதலை தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சில சம்பவங்களால் உண்டாகக்கூடிய பின் விளைவுகள், இதை மையமாக வைத்து இந்த படத்தை இயக்கியிருப்பவர் ஸ்வினீத் எஸ் குமார். இந்த படத்தின் கதாநாயகனாக வரக்கூடிய ரியோ ராஜ், அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர் வாசு. இந்த படத்தினுடைய கதாநாயகியாக நடித்திருப்பவர் கோபிகா ரமேஷ், அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர் மனோ. இது என்னன்னா, இந்த மனு அப்படின்ற இந்த இளம்பெண்ணுக்கும் வாசு என்ற இளைஞனுக்கும் படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே ரெண்டு பேருக்கு இடையில் ஆழமான காதல். இந்த காதல் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த பொண்ணுனுடைய குடும்பம் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஆர்த்தோடாக்ஸான ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இளம்பெண் மனோ. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பல நேரங்களில் வந்து அவள் ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்கா, ஃப்ளாட்டில் அவங்க வீடு இருக்குது அப்படின்னா, யாருக்குமே தெரியாமல் அந்த வீட்டினுடைய மாடிகளில் ஏறி உள்ளே வந்து அப்படின்ற ஒரு காரியம்லாம் பல நேரங்களில் வாசு செய்திருக்கிறான். அப்படிலாம் வரும்போது அவள் வந்து ஒரு சூழலில் தான் கர்ப்பமாக இருக்கக்கூடிய தகவலை வாசுவிடம் மனோ கூறுகிறாள். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா, இப்போ இவங்களுக்குள்ளே திருமணம் ஒன்றும் ஆகலை, இல்லை, காதலிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ கர்ப்பம் ஆயாச்சு, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, ரெண்டு பேரும் உடல் ரீதியாக இணையக்கூடிய காரியத்தை பண்ணி விட்டார்கள். இப்போ அந்த கர்ப்பத்தை கலைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். அவள் வந்து அதுக்கு தயாராக இல்லை. கர்ப்பத்தை கலைப்பது அப்படின்றத வந்து அவள் விரும்பலை. சீக்கிரம் நம்ம வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்துடணும், சீக்கிரம் திருமணம் செஞ்சுக்கிறணும், கர்ப்பத்தை கலைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த இளம்பெண் கூறுகிறாள். இவனை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, இவங்க அம்மா இவன் சின்ன பையனாக இருக்கும்போது அப்பாவையும் விட்டுட்டு இவனையும் விட்டுட்டு வேறொரு மனிதனுடன் வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க. சின்ன பையனாக இருக்கும்போது இவன் பார்த்த சம்பவம் அது ஆழமாக இவனுடைய மனசில் பதிஞ்சிருச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வாழ்க்கையில் வந்து கசப்பான அனுபவங்கள் பலவற்றையும் கடந்து வந்தவன் இவன். அப்படி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து எப்படி நம்ம சம்மதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இதனால் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் கொஞ்சம் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் அப்படின்ற மாதிரி ஆகி அவள் வந்து நம்ம வேணால் நம்முடைய உறவை வந்து இதோட துண்டிச்சுக்கிடுவோம், பிரேக்கப் ஆக்கிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அதுக்கு இவன் தயாராக இல்லை. ஏன்னா அவளை உண்மையாகவே ஆழமாக காதலித்த இளைஞன் இவன். அவள் இல்லை அப்படின்றத அவன் மனசுக்குள்ளே நினச்சி கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி இவனையும் அவள் வந்து உயிருக்கு உயிராக நேசித்தவள். இந்த காதல் மேட்ரு ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சிருது. கையும் களவுமாக இவங்க ரெண்டு பேரும் ஒரே அறையில் இருக்கிற நிலையில் பிடிபட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவள் வந்து வெளியே போக முடியாது, யாரையும் சந்திக்க முடியாது, ஃபோனில் கூட பேச முடியாது. அந்த அளவிற்கு அவள் வந்து சிறை கைதி மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்டு விடுகிறாள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அப்போ இந்த கர்ப்பத்தை கலைக்கலாம் அப்படி இப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே இது பண்ணி அப்படின்னு வரும்போது, அப்படிப்பட்ட கர்ப்பத்தை கலைக்க அவளுக்கு பிரியம் இல்லை. இவன் வந்து பிடிவாதமாக இருக்கிறான். இந்த மனப்போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும்போது, அந்த ஃப்ளாட்லேயே ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்க ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கிறாங்க. அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை வந்து ஒரு அப்நார்மல் குழந்தை, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கிடையாது. உடல் ரீதியான குறைபாடுகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் இந்த குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பெண் அதுக்கு சம்மதிக்காமல், அபார்ஷன்லாம் பண்ண வேண்டாம், ஒரு உயிரை கொல்றது அப்படின்றது வந்து நல்ல விஷயம் கிடையாது, அதில் எனக்கு சம்மதம் கிடையாது, குறைபாடுகள்ன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த குழந்தைய நானே பெற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், என்ன பிரச்சனை வந்தால் கூட நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதனால் கணவனுக்கும் அவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகி கணவனை விட்டு பிரிஞ்சு வந்து அவங்க வந்து தனியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு இப்போ வந்து படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இதாகி அந்த குழந்தை பிறந்து அப்படின்ற மாதிரி இது குழந்தை பிறந்துருது. அப்போ பல குறைபாடுகளுடன் இருக்கக்கூடிய குழந்தைய கூட மனசுக்குள்ள உறுதியாக முடிவெடுத்து அந்த குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ண மாட்டேன், என் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக உறுதியாக நான் மனசில் நினைக்கிறது எதுவோ அதை நான் நிறைவேற்றியே ஆவேன் அப்படின்ற அளவுக்கு பிடிவாதமாக அந்த பெண் இருந்து படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் பிரசவமாகி அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்து கண்கூடாக பார்க்கக்கூடிய இவர்கள் இருவரும், வாசுவும் மனோவும் வாழ்க்கையில் இப்போ இப்படிப்பட்ட குறைபாடுகளுடன் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையவே கலைச்சலுக்கு தயாராக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு இருக்கும்போது அந்த குழந்தைய கலைச்சிருவோம், கற்பத்தை கலைச்சிருவோம்னு நம்ம முடிவெடுத்தது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான முடிவு அப்படின்னு நினச்சி அந்த மனோகிட்ட போய் வாசு மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சிரு, நான் அப்படி சொன்னது தப்பு, நமக்கு குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி வச்சு வாழ்க்கையில் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த பொண்ணுனுடைய அப்பா அம்மா அவங்களுடைய எதிர்ப்பு இதையெல்லாம் தாண்டி இதுதான் இந்த படத்தினுடைய அவுட்லைன். கிட்டத்தட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை பார்க்கும்போதே எனக்கு வந்து லவர் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சுல, மணிகண்டன் நடித்த திரைப்படம், கிட்டத்தட்ட இதே அவுட்லைன் தான் அது, இதே கதைக்கரு தான். ஒருத்தர் வந்து குழந்தை வேணுன்றது, ஒருத்தர் குழந்தை வேண்டான்னு சொல்கிறது, படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் என்ன நடக்கிறது அப்படின்றது. லவ்வர் திரைப்படத்தில் நான் பார்த்த அதே கதைக்கருவை மையமாக வைத்து மீண்டும் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி படம் பார்க்கும்போது நான் உணர்ந்தேன். இந்த படத்தை தயாரித்திருப்பவர் யுவன் சங்கர் ராஜா, அவர்தான் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். படத்தில் ஒரு பாடல் காட்சியில் அவரே தோன்றி நடித்திருக்கிறார். மேடையில் பாடுவதைப் போல ஒரு பாடல் காட்சி, அதில் யுவன் சங்கர் ராஜா அவரே கேமியோ அப்படின்றல கெஸ்ட் அப்பியரன்ஸ், கேமியோ அப்பியரன்ஸாக இந்த திரைப்படத்தில் வருகிறார். வாசு கதாபாத்திரத்தில் ரியோராஜ் மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். கோபிகா ரமேஷ் மனோ கதாபாத்திரத்தில் அருமையாக தன்னுடைய நடிப்பாற்றலால் அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். ரியோராஜினுடைய நண்பராக படம் முழுக்க வரக்கூடிய அருணாச்சலேஸ்வரர், அவருடைய நடிப்பு செயற்கையாக இருப்பதாக நான் உணர்ந்தேன். அதே போல மனோ கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய கோபிகா ரமேஷின் தந்தையாக வரக்கூடிய ரஞ்சி பணிக்கர் பழைய பாணியில் செயற்கையாக மிகை நடிப்புடன் நடித்திருப்பதாக நான் உணர்ந்தேன். இந்த படத்தை மிகவும் அருமையாக படத்தொகுப்பு செய்திருப்பவர் தமிழரசன். ஸ்வினீத் எஸ் குமார் இயக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் விறுவிறுப்பான காட்சிகள் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த அவுட்லைன் தான், இந்த அவுட்லைனை மட்டுமே வச்சு இந்த திரைப்படத்தை இயக்கி இருப்பதால் படத்தில் வந்து ஒரு உயிரோட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த உயிரோட்டம் பெரிய அளவில் இருப்பதைப் போல நமக்கு தோன்றவில்லை. இந்த படத்தினுடைய விஷயம் ஏற்கனவே நான் தான் சொன்னேன், லவர் படத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு புதுமையான கதைக்கரு அப்படின்ற மாதிரி படத்தை பார்க்கும்போது நம்மால் உணர முடியவில்லை. படத்தினுடைய காட்சிகள் ஏதோ ஒரு வகையில் இயல்பாக இல்லாமல் செயற்கைத்தனத்துடன் இருப்பதைப் போல நான் உணர்ந்தேன். மொத்தத்தில் யுவன் சங்கர் ராஜா தான் சொந்தத்தில் தயாரிக்க வேண்டும் என்று நினைத்த இந்த திரைப்படத்திற்காக இன்னும் ஒரு நல்ல கதையை, நல்ல கதைக்கருவை எடுத்து படமாக தயாரித்திருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து.